everyone. நம்ம இன்னைக்கு மெயின்ஸ் மேலா செஷன்ல டே 2ல இருக்கோம். நேத்து ரீசனிங் as well as aptitude ரெண்டுமே வீடியோ போட்டாச்சு. பார்க்கல அப்படினா இந்த செஷன் முடிஞ்சனே போய் பாத்துருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். and நம்ம ரீசனிங்கை பொறுத்தவரை நேத்து வந்துட்டு ஒரு ஹை லெவல் பசில் போட்டிருந்தோம். இன்னைக்கு ஒரு நியூ பேட்டர்ன் ஹை லெவல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்க்க போறோம். and நீங்க கேட்ட மாதிரி நாளைக்கு ஒரு இன்புட் அவுட்புட் பார்க்கலாம். ஓகே, நம்ம செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம டாக் அண்ட் மார்க் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போவே போய் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டாக் அண்ட் மார்க் டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகலை அப்படின்னா ஆட் ஆகிக்கோங்க. 3 groups இருக்குது. அண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் சப்ஸ்கிரைப் டு Unacademy Plus. If you want more information regarding this, contact Naresh Kumar sir and use our referral code Talk and Mock to get 10% offer. ஓகே, இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்மளோட சீட்டிங் இதுதான். ஜஸ்ட் ஒருக்க ரீட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன மாடலில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒருக்க ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு வந்துட்டு ஒரு 2 கொஷினும் கூட வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த பசில் சால்வ் பண்ணிவிட்டு சீட்டிங் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். ரீட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 8 persons கவி அந்த மாதிரி 8 பேர் கொடுத்துட்டு ஆர் ஸ்டாண்டிங் இன் அ லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. EF அப்படின்ற லைனில் நிற்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு நார்த்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்குள்ளே இருக்க டிஸ்டன்ஸ் பற்றி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, சிமிலர்லி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 8 persons நேம் கொடுத்துட்டு அவங்கெல்லாம் லைன் 2 KLல இருக்காங்க, அவங்கெல்லாம் சவுத்தில் இருக்காங்க. அண்ட் அவங்கள பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 லைன் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 லைன்ஸோட லென்த் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த 2 லைனில் அந்த 8 பேரை உட்கார வைக்கணும். நம்ம அந்த 2 லைனில் இருக்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் முடிக்கணும். லைக் லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி தான். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஷின் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லைனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி முடிச்சிருவோம். 8 persons கவி, சாவி, ஓவி, புவி, இசை, சுபி, ரவி, அனி ஆர் ஸ்டாண்டிங் இன் அ லைன் 1 EF. ஆல் ஆஃப் தெம் ஆர் ஃபேஸிங் நார்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த லைன் EFஓட லென்த் வந்துட்டு ப்ரீவியஸ் ஸ்லைடில் இருக்கும். EFஓட லென்த் என்னது, EFஓட லென்த் வந்துட்டு 30 தான் EFஓட லென்த்து. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம EF லைன் ட்ரா பண்ணிக்கலாம். EF total length is 30. அதை இங்கே டினோட் பண்ணிக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க, 8 பேர் கொடுத்துட்டு எல்லாருமே நார்த்தில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் இஸ் இன்க்ரீஸிங் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 ஃப்ரம் தி லெஃப்ட் எண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 அப்படின்னா என்னது, 4, 8, 12 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்றாங்க. அண்ட் ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். இஃப் த ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் அட் தி லெஃப்ட் எண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் எண்டில் ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்காங்க அப்படின்னா அட் இயில் இருக்காங்க அப்படின்னா, அதாவது லெஃப்ட் எண்ட் இ அப்படின்றது இன்டெரக்டாக இங்கே சொல்ல வராங்க. இஃப் த ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் அட் தி லெஃப்ட் எண்ட் ஆஃப் த லைன் அட் பாயிண்ட் E and the remaining will be stand at the distance of 4, 8, 12 from point E. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் இருந்து 4ல் உட்காந்துருப்பாங்க, அப்புறம் 8ல் ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, அப்புறம் 12ல் ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி போகுது. நீங்கள் ஜஸ்ட் இதை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ரீட் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா எப்படி போட்டிருந்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு 4, அடுத்து இவங்க 2 பேருக்கு இடையில 8, அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு இடையில 12 அந்த மாதிரி போட்டிருந்துருப்பீங்க. ஸோ கான்சென்ட்ரேஷனோட போருங்க. அவங்க அப்படி சொல்ல கிடையாது. இங்கேருந்து 4, இங்கேருந்து 8, இங்கேருந்து 12 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது, எல்லா பர்சன்ஸ்க்குமே அட்ஜசன்ட் பர்சன்ஸ்க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்துட்டு 4 இருக்க போகுது அப்படின்னு தெரியுது. கரெக்டாக
ஏன்னா 8 - 4 வந்துட்டு 4 தானே வரப்போகுது, 12 - 8 வந்துட்டு 4 தானே வரப்போகுது. அந்த மாதிரி அட்ஜசன்ட் பர்சன்ஸ்க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்துட்டு 4 அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகே, மறுபடியும் நீட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். EF 30 மீட்டர் அண்ட் ஈல ஒருத்தவங்க இருக்காங்க. தென் ஃபர்ஸ்ட் 8 பர்சன்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 அண்ட் 8th பர்சன் வந்துட்டு இந்த லைனில் இங்கே லைனோட எண்டிங்கில் வருவாங்களா இல்லை லைனுக்கு முன்னாடியே வருவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ 8th பர்சன் மட்டும் ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சிடலாம். இப்போ எல்லாருமே 4 4 டிஸ்டன்ஸில் தான் உட்காந்துருக்க போகிறாங்க. 4 and 4 இங்கேயும் 4 டிஸ்டன்ஸில் இன்னொரு பர்சன் உட்காந்துருப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். எத்தனை 4 வந்திருக்கு? 7 4 வந்திருக்கும் கரெக்டாக. ஏன்னா 8 பேருக்கு இடையில 4 அப்படின்னும் போது 7 4s வந்திருக்கும். ஸோ 7 4s are 28. பேலன்ஸ் வந்துட்டு 2 மீட்டர் வந்துட்டு இருக்க போகுது. அந்த 2 மீட்டர் வந்துட்டு இந்த 8th பர்சனுக்கு பக்கத்தில் இருக்கும். இந்த மாதிரி தான் அவங்க உட்காந்துருக்க போகிறாங்க. இப்போ யார் யார் எங்கெங்கே உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Only 5 persons are standing between Kavi and Subi. Subi stands second to the right of Puvi. Kavi stands at the left ends of the line அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவியை வந்துட்டு இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம். Only 5 persons standing between Kavi and Subi அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சுபி வர போகிறாங்க. தென் சுபி ஸ்டாண்ட்ஸ் டு தி ரைட் ஆஃப் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் புவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புவி இங்கே வர போகிறாங்க. தென் சாவி இஸ் தி இமிடியேட் நெய்பர் ஆஃப் ரவி அண்ட் அனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாவி இஸ் தி இமிடியேட் நெய்பர் ஆஃப் ரவி அண்ட் அனி. மேபி இவங்க 2 பேரும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஆனால் இவங்க 3 பேரும் ஒன்றா தான் உட்காந்துருக்க போகிறாங்க. அட்ஜசன்ட் 3 பிளேசஸ் தேவைப்படுது இவங்க 3 பேருக்கும். ஸோ இந்த 3 பிளேசஸில் தான் இவங்க ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 3 பிளேஸை தவிர தான் மீதி இருக்க இந்த 2 பிளேஸில் மீதி இருக்க 2 பேரை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் நம்ம. ஓவி ஸ்டாண்ட்ஸ் டு தி இமிடியேட் ரைட் ஆஃப் புவி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓவி இங்கே வர போகிறாங்க. அண்ட் பேலன்ஸ் இருக்க ஆள் ஒரே ஒரு ஆள் தான். யார் அப்படின்னா இசை. அண்டு அந்த இசை வந்துட்டு இங்கே தான் வர போகிறாங்க. இசைக்கும் ரபிக்கும் இடையில 5 persons இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ 1 2 3 4 5. ஸோ ரவி இங்கே வருவாங்க, சாவி இங்கே வருவாங்க, அண்ட் அனி இங்கே வருவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இன்னொரு லைன் கொடுத்துருந்தாங்கல்ல, அதையும் நம்ம சால்வ் பண்ணலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 8 personsன்னு போட்டு 8 பேர் கொடுத்துருக்காங்க. இந்த லைனோட நேம் வந்துட்டு KL. ஆல் ஆஃப் தெம் ஆர் ஃபேஸிங் சவுத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The distance between them are increasing in the multiples of 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. From the right end. இது ரொம்ப முக்கியம். From the right end அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் எண்ட்லேருந்து 3 3 போடணும். நம்ம லாஸ்ட் லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டில் 4 4 போட்டோம்ல, அது மாதிரி இங்கே 3 3 போடணும். அங்கே லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து போட்டோம், இங்கே ரைட் ஹேண்ட்லேருந்து போடணும். If the first person is standing at the right end of the line at point K. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ரைட் ஹேண்ட் வந்துட்டு K அப்படின்னு தெரியுது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரைட் ஹேண்ட் வந்துட்டு K அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த இடத்துல நம்ம K ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல் ஆர் ஃபேஸிங் சவுத் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, K இங்கே L வரப்போகுது. அதே மாதிரி 8 persons நம்ம போட்டுக்கலாம். அண்ட் இந்த லைனோட டோட்டல் லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4 5 6 7 போட்டாச்சு. இன்னொரு பர்சன் மேபி எண்டில் இருக்கலாம் அல்லது லைனுக்குள்ளேயே இருக்கலாம். ஸோ அவங்கள மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். லைனோட லென்த் போய் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே 3 3. இப்போ பார்த்தோன்னா எத்தனை 3s வந்திருக்கு? 7 3s வந்திருக்கு. 7 3s are 21. இப்போ லைனோட லென்த் பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிடும் 8th person எங்கே வருவாங்கன்னு. KLோட லென்த் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 23. 23 இங்கே போட்டிருக்காங்க. 30 பக்கத்தில் இருக்குல்ல, 23. ஸோ 23 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இங்கே 21 தான் நமக்கு வந்திருக்கு, தேவைப்படுது. ஸோ பேலன்ஸ் ரிமைனிங் வந்துட்டு 2 இருக்க போகுது. அந்த 2 வந்துட்டு இந்த சைடு இருக்கும்.
ஓகே, இவங்களையும் 8 பேர் எங்கெங்கே வருவாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. லைக் அதாவது எந்த டிஸ்டன்ஸில் வருவாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ யார் யார் எங்கே உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். Arun and Abhi are immediate neighbors of Renu. Varun is an immediate neighbor of Venu and Abhi. Tarun and Sonu are immediate neighbors of Prem. Arun is not standing at the extreme ends of the line. Sonu stands at the right end of the line அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சோனு வந்துட்டு இந்த கே அப்படின்ற இடத்துல வர போகிறாங்க. தருண் அண்ட் சோனு ஆர் இமீடியட் நெய்பர்ஸ் ஆஃப் பிரேம் அப்படின்னு ஒரு லைன் இருக்குது, இந்த லைன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பிரேம் வருவாங்க, இந்த இடத்துல தருண் வருவாங்க. இப்படி அரேஞ்ச் பண்ணாதான் தருண் அண்ட் சோனு ஆர் இமீடியட் நெய்பர்ஸ் ஆஃப் பிரேம் அப்படின்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல நம்ம போட்டு பார்க்கலாம். அருண் அண்ட் அபி ஆர் இமீடியட் நெய்பர்ஸ் ஆஃப் ரேணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேணு இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா அபி அருண் இந்த இடத்துல இன்டர்சேஞ்ச் ஆகி வரலாம். பட் ஓகே, இன்டர்சேஞ்ச் ஆகி கூட போட்டு பார்க்கலாம். அருண் அபி. இன்னொரு பாசிபிலிட்டி என்ன இருக்கு, இங்க அபி இங்க அருண். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, வருண் இஸ் an immediate neighbor of வேணு அண்ட் அபி. அப்போ இந்த இடத்துல வருண் வரும், இந்த இடத்துல வேணு வருவாங்க. இந்த கண்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வருண் வருவாங்க, இந்த இடத்துல வேணு வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அருண் இஸ் நாட் ஸ்டாண்ட் அட் தி எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் ஆஃப் தி லைன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 5 பர்சனை நம்ம அப்படியே கொண்டு போய் இந்த இடத்துல உட்கார வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்க கேஸை உட்கார வச்சோம் அப்படின்னா அருண் வந்துட்டு எண்டில் உட்காருவாங்க. ஸோ அது சாட்டிஸ்ஃபை ஆகாது, ஸோ அது தப்பு. அப்போ செகண்ட் இருக்க கேஸ் தான் கரெக்ட். இதை தான் நம்ம அப்படியே உட்கார வைக்க போகிறோம். வேணு, வருண், அபி, ரேணு அண்ட் அருண். ஓகே, இப்போ நம்ம 2 லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டுமே போட்டாச்சு. இப்போ கொஷின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இன் த லைன் 1 EF, if the people stand in multiples of 6 in the same order and the rest of them moves to the line 3 OP and stands from the left end in the same order at same distance as like in line EF, then what is the distance between இசை and point P அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது லைன் EF ஓட லென்த் எவ்வளோ பார்த்தோம், 30 அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். கரெக்டாக? இப்போ 8 பேர் உட்கார போகிறாங்க. அப்போ 7 டிஸ்டன்ஸ் வரப்போகுது. அந்த 7 டிஸ்டன்ஸுன்னும் போது ஒவ்வொரு டிஸ்டன்ஸையும் அந்த இடத்துல நம்ம 4 மல்டிபிள்ஸில் உட்கார வச்சுருந்தோம். பட் இங்கே 6 மல்டிபிள்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 7 × 6 அப்படின்னும் போது 42. டோட்டல் லென்த் வந்துட்டு 42 தேவைப்படுது. இப்போ இந்த லென்த்தில் பார்த்தோம் அப்படின்னா 30 மட்டும்தான் இருக்குது. அப்போ ரிமைனிங் பர்சன்ஸ் வருவாங்கல்ல, அவங்கள வந்துட்டு OP அப்படின்ற லைனில் வந்துட்டு உட்கார வைக்க போகிறாங்களாம். இது EF. ஸோ எத்தனை பேர் இங்கே உட்கார வச்சிருக்க முடியும் நம்மளால்? 7 மல்டிபிள்ஸில் 6 மல்டிபிள்ஸில் எவ்வளோ பேர் நம்மளால் உட்கார வச்சிருக்க முடியும்? 30ல் 5 பேர் உட்கார வச்சிருக்க முடியும், 6 பேர் உட்கார வச்சிருக்க முடியும். பிகாஸ் 5 6 are 30 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 6 மல்டிபிள்ஸில் நம்ம உட்கார வைக்க போகிறோம். அப்போ 5 டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும். 5 டிஸ்டன்ஸில் 6 பேர் நம்மளால் உட்கார வைக்க முடியும். இந்த மாதிரி 5 டிஸ்டன்ஸில் 6 பேர் உட்கார வச்சுருவோம். ஸோ 6 பேர் போக மீதி 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேர் ஓபியில் உட்காருவாங்க. 2 பேருக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்துட்டு 6ஆக இருக்கும். பிகாஸ் அவங்க கொடுத்துருக்காங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் 6ல் தான் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே 6ஆக இருக்கும். ஓபியோட லென்த்தில் 6 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எஸ்ஐக்கும் பிக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். பிகாஸ் அந்த EF அப்படின்ற லைனோட எண்டில் கடைசியாக உட்காந்துருந்தது யார் அப்படின்னா எஸ்ஐ அப்படின்றவங்க. ஓகே, இப்போ ஓபியோட டிஸ்டன்ஸும் பார்க்கலாம். EFல கடைசியாக உட்காந்துருக்கவங்களும் நான் அவருக்கு காமிக்கிறேன். EFல பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக எஸ்ஐ தான் உட்காந்துருக்காங்க பாருங்கள். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். தென் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஓபியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 35 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 35 - 6 = 29. ஸோ எஸ்ஐக்கும் பிக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்க போகுது? 29ஆக இருக்க போகுது.
ஸோ ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் வந்துட்டு 29. இப்போ செகண்ட் கொஷின் சால்வ் பண்ணலாம். செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, இஃப் த லைன் KL is joined to line MN to form a new straight line KN அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி KL அப்படின்ற லைன் எப்படி இருந்துச்சு, இந்த சைட் K இருந்தது, இந்த சைட் L இருந்தது. அண்ட் இப்போ KN அப்படின்ற லைன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல M வரணும், இந்த இடத்துல N வரணும், அப்போ தான் KN அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த எம்மும் எல்லும் மேபி ஒரே பாயிண்ட்டாக இருக்கலாம் அல்லது அட் சம் டிஸ்டன்ஸாக கூட இருக்கலாம். அதை அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் சச் அ வே தட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எல் அண்ட் எம் இஸ் 3 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 3 மீட்டர். கேஎல்லோட டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் 23 அப்படின்னு பார்த்துருந்தோம். எம்என்னோட டிஸ்டன்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா எம்என் 4th வருது, 4th வருது 52. ஸோ எம்என்னோட லென்த்து 52. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, if the people in the line KL are made to stand in the multiples of 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. how far is வருண் from point N அப்படின்னு கேட்டிருக்காங்க. வருண் பார்த்தா லாஸ்ட்டாக உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இந்த சைட் லாஸ்ட்டாக உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வருண் வந்துட்டு லாஸ்ட்டாக உட்காரல, லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி உட்காந்துருக்காங்க, இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க வருண். ஓகே, அப்போ எத்தனை டிஸ்டன்ஸ், 1 2 3 4 5 6 டிஸ்டன்ஸ் வந்துட்டு இருக்குது. வருணுக்கு ரைட் சைட் 6 டிஸ்டன்ஸ் இருக்குது. வருணுக்கு ரைட் சைட் வந்துட்டு 6 டிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு டிஸ்டன்ஸும் இந்த கொஷின் படி பார்த்தோன்னா 9 அப்படின்னு அர்த்தம். ஸோ 9 6 54. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸில் 54 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா வருணுக்கும் எண்ணுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 55, இங்கே ஒரு 23, ஸோ 78. 78ல் 54 போயிடுச்சு அப்படின்னா 24. ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் வருண் அண்ட் N இஸ் 24 மீட்டர். ஓகே, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் இப்போல்லாம் நியூ பேட்டர்னில் தான் கேட்குறாங்க மெயின்ஸில். ஓல்டு பேட்டர்னில் கேட்குறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் நம்ம நிறைய பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் உங்கள் சப்போர்ட் தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.